Infinix அவங்களோட GT சீரீஸில் 35G அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக GT சீரீஸில் என்ன டிசைன் கொடுப்பாங்களோ அந்த கேமிங் டிசைன் தான் எங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் கேமர்ஸ்க்கு ஓகே, பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 144 Hz, கேமிங்காக உங்களுக்கு 144 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2160 Hzக்கான இன்ஸ்டன்னியஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக அந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4500 nits வரைக்கும் போகும். இது HDR கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. அண்ட் கூடவே லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது ஐ ஸ்ட்ரெயின் வராமல் இருக்கிறதுக்காக இங்கே 2304 Hzக்கான PWM டிம்மிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. TUV ரெகுலர் ஐ சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனர் ஸ்க்ராச்சஸ்லேருந்து இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணும். ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விவிடாகவும் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மீடியாடெக்கோட Dimensity 7400 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசர்னே சொல்லலாம். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும், ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256GB வரைக்கும் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 3.1 கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை ரீட் ரைட் ஸ்பீடுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியம் கிராஃபிக்ஸில் எந்த வித இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. சில கேம்ஸ் உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் கூட ப்ளே பண்ணும். இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா BGMA உங்களுக்கு 90 FPS கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 90 FPSங்கிறது உங்களுக்கு ஸ்மூத்தில் வச்சு ப்ளே பண்ணும்போது 90 FPS உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ட் இந்த ஃபோன் ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே மெயின் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் PUBG மாதிரி ஷூட்டிங் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ட்ரிகர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 64 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX 682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். கேமரா இங்கே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பேசிக்காக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சைடில் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு LED யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 10 LED பேட்டர்ன்ஸ் மூலமாக நீங்கள் இந்த LEDயை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது கேமிங்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5500 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொன்று என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்க, உங்கள் பேட்டரியை நீங்கள் டீக்ரேட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த பைபாஸ் சார்ஜிங் எனேபிள் பண்ணால் போதும். டேரெக்டாக நீங்கள் சாக்கெட்டில் பவர் ஆன் பண்ணி அந்த பவர் மூலமாக ரன் ஆகும். உங்கள் பேட்டரி இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ கேமிங் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கூடவே 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஆப்ஷனாக தெரியும். அண்ட் இந்த ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக இங்கே IP64க்கான ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இது ஒரு AMOLED பேனல் அப்படிங்கிறனால இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்ஃபினிக்ஸோட ஓன் UIயான XOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் AI ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா AI வாய்ஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் AI கேலரி, AI ரைட்டிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் அதாவது 8GB RAM 120GB வேரியண்ட் உங்களுக்கு 19,499க்கும் 256GB வேரியண்ட் உங்களுக்கு 20,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு தாராளமாக சூட் ஆகும். அண்ட் கேமரா சென்ட்ரிக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கான ஃபோன் கிடையாது. அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா August 14th இந்த ஃபோன் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை இந்த ப்ரைஸ் ரேஞ்சு நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.